நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக இருப்பதால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். புறஜாதிகளாய் இருந்த நாம் அவரை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய பிள்ளை என்ற சிலாக்கியத்தை கொடுத்தார். இன்றைய அனுதின தியானம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். எபிரேயர் 2:16. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒரு நாள் அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அவருடைய வம்சத்தை குறித்து மத்தேயு எழுதும்போது அவர் ஆபிரகாமின் சந்ததி என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலராகிய பவுல் அந்த சந்ததி கிறிஸ்து என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கலாத்தியர் 3:16. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு உதவி செய்தார். சந்ததி என்று குறிப்பிட்டுள்ள கிறிஸ்துவுக்கு உதவி செய்தார். எனவே இங்கு அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறார் என்ற வாக்குத்தத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுயாதீனனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:16-29 வரை. மேலே கூறப்பட்ட தேவ வார்த்தையின்படி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக இருப்பதால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். புறஜாதிகளாய் இருந்த நாம் அவரை ஏற்றுக்கொண்டபோது அவருடைய பிள்ளை என்ற சிலாக்கியத்தை கொடுத்தார். நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஆகையால் ஆபிரகாமுக்கு கூறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமிடம் செய்த உடன்படிக்கை இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது முற்றிலும் பிதாவையே சார்ந்திருந்தார். பிதா அவருக்கு சொன்னதையே சொன்னார், அவைகளையே செய்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்ற வார்த்தையின்படி பிதாவாகிய தேவன் அவருக்கு உதவியாக கை கொடுத்தார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கும் அவர் மூலமாக இன்றைக்கும் உதவி செய்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.